செந்தில் பாலாஜி வெளியே வந்து அந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க? அது திமுகவை சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமெல்லாம் இருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக தான் அவர் மீது புகார் சொல்லி வழக்கு பதிவு செஞ்சது. இப்போ அதே வழக்கில் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வரும்போது தியாகியாக வராது. காரணம் ஒன்றே ஒன்று தான், செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அயோக்கியன், திருட்டு பையன், ஊழல்வாதி சொன்ன அதே திமுக தியாகியே வருக, பொறுமையோடு தியாகம் செய்தவனே வாகன்னு சொன்னார். அது போன்ற ரகசியங்களை அமலாக்கத்துறையிடம் சொல்லாமல் இருந்து அவர் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு. அவர் தியாகமாக தான் பார்ப்பாங்க. இந்த ரகசியத்தெல்லாம் அவர் அமலாக்கத்துறையிட்ட சொல்லலை. இப்போ அமலாக்கத்துறை இந்த ஸ்கிரிப்ட்லாம் இப்படி நீங்கள் எழுதுறதானா இல்லை சவுக்கு சங்கர் அவர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க? செந்தில் பாலாஜி நீங்கள் வரவேற்கணும். பாஜக அவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம், மன உளைச்சல் 134 இருந்த சவுக்கு சங்கருக்கே அவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துருந்தாங்கன்னா 474 இருந்திருக்காரு. அமைச்சர்கள்ட்ட பேசவே மாட்டாருன்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவரை நீங்கள் மறுபடியும் மேலே குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி தீர்த்துக்கிறீங்கன்ற மாதிரி தானே இருக்கும். என்ன முசமில் என்னை ஒரு மாதிரி திருப்புறீங்க? இல்லை நீங்கள் பாருங்களேன், கஞ்சா வழக்கு போடப்பட்டது சவுக்கு சங்கர் மேல, அதை நீங்க ஒரு பார்வையில பாக்குறீங்க. அது விசாரிக்கப்படலாம். நான் என்ன சொல்றேன், அது அரசியல் இல்லை. அப்படி கஞ்சா வழக்கு போட்டு உண்மையிலே கஞ்சா செந்தில் பாலாஜி போனது அரசியல் இல்லையா? அப்ப அமலாக்கத்துறை கிட்டே அந்த குற்றத்துக்கான ஆதாரம் இல்லை, அந்த குற்றத்துக்கான சாட்சி இல்லைன்ற பட்சத்துல ஏன் அவர் மேல மறுபடியும் திணிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் கேட்குறேன். சவுக்கு சங்கர் கஞ்சா கடத்தல நீங்க சொல்றீங்க, கடத்து கைப்பற்றப்படதா காவல்துறை சொல்லுது. அப்ப நம்ம எதை நம்புறது? நீங்க சொல்ற நம்பர் தான் காவல்துறை சொல்ற நம்பர் தான். துன்புறுத்தப்பட்டாரு, மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டாரு, அதனால அதை தாங்கிக்கிட்டு 470 நாள் உள்ள இருந்ததெல்லாம் தியாகிக்கு சொல்லலை. நீங்க சொல்ற மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்க அந்த கொடுத்த காசை மறைக்கிறதுக்காக உள்ள இருந்தாரு. அப்படித்தானே? உண்மைதான். இந்த புது நரேட்டிவா இருக்கு. புது நரேட்டிவ். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். பல்வேறு விஷயங்களை கொடுத்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. செந்தில் பாலாஜி வெளியே வந்து அந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க? அது திமுகவை சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமெல்லாம் இருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறது? திமுக எதிர்கட்சியா இருந்தாருன்னா இதே திமுகவில் தான் அவர் சிறைக்க போறாரு. திமுக தான் அவர் மீது புகார் சொல்லி வழக்கு பதிவு செஞ்சது. இப்போ அதே வழக்கில் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வரும்போது தியாகியாக வராது. காரணம் ஒன்றே ஒன்று தான், இடைப்பட்ட காலத்தில் அவர் திமுகவில் சேர்ந்துட்டார், தியாகியாக வெளியே வராது. அஜித் பவர் மாரி ஊழல் செஞ்சவன் இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சவன் யாருமே இல்லைன்னு பாஜக பிரச்சாரம் மோடியே பேசியிருக்காங்க. அஜித் பவர் தெரியல, மகாராஷ்டிராவுடைய சரத்பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவர். அவ்வளோ பெரிய ஊழல் மன்னன். இவங்க ஊழல் தான் இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதே அஜித் பவர் பாஜகவுக்கு ஆதரித்த உடனே அவருடைய ஊழலெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அஜித் பவர் மாரி ஒரு தேச தியாகி உலகத்திலே இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடே இல்லை பாருங்க. ஒரு பக்கத்தின் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அயோக்கியன், திருட்டு பையன், ஊழல்வாதி சொன்ன அதே திமுக தியாகியே வருக, பொறுமையோடு தியாகம் செய்தவனே வாகன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் அங்கே பாருங்கள், அஜித் பவர் மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரன், ஊழல்வாதி, மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் பாஜகவுக்கு ஆதரிச்ச அடுத்த நிமிஷமே அவரை போன்ற ஒரு தேச தியாகி, ஒரு அரசியல் சாணக்கியன் உலகத்திலே இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த 2 விஷயத்தையும் அஜித் பவார் இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி 471 நாள் விசாரணைக்கு ஏதாவது சிறையில் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை. அப்போ நம்ம இவர் எதுக்கு தியாகின்னு சொல்கிறாங்க நம்ம விளக்கம் கேட்கும்போது, இந்த கட்டத்தில் அவங்களுக்கு பாஜகவில் அழைப்பு வந்தது, பாஜகவோட மிரட்டல் வந்தது. இதையெல்லாம் மீறி தான் 471 நாள் 1.5 வருஷத்துக்கிட்ட வரைக்கும் ஒரு சிறையில் இருந்திருக்காரு. ஒரு விசாரணை கைதியாக சிறையில். நீங்க ஒரு விசாரணை கைதி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க இதை ஒரு கரிசனத்தோட தான் அணுகணும். உங்க வெறுப்பை நீங்க தீர்த்துக்கிறீங்க. இல்ல, விசாரணை சிறையாலேயே கரிசனத்தோடு அணுகணுன்றது வேற விஷயம். ஆனா இது முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவர் பண்ண அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சரி. 2வது, தமிழக அமைச்சர் திமுகவில் சேர்ந்த ஒரு குறுகிய காலத்திலேயே அவர் எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் அமைச்சராகவும் ஆனார். இருங்க, அமைச்சரும் ஆனார். அமைச்சர் ஆனது மட்டும் இல்லாமல் 3 முக்கிய துறைகள் அவர்கிட்ட ஒப்படைச்சது. டாஸ்மாக், அப்புறம் மின்சாரத்துறை, அப்புறம் வேற ஏதோ ஒரு 3 துறையுமே. இந்த 3 துறையுமே பணம் கொடுக்கக்கூடிய துறை.
இப்போ குறைஞ்சது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சவுக்கு சங்கர் தான் பொதுவெளியில் அடித்து ஓட்டுறோம் இது பண்ணாப்புல. புரியுதுங்களா? பாட்டில்னா எத்தனை கோடி லட்சம் கோடி ரூபாய் அதில் வந்து வருவாய் வந்தது. அப்போ அந்த பணத்தையெல்லாம் நிச்சயம் வந்து செந்தில் பாலாஜியே எடுத்துகிட்டே இருக்க மாட்டாப்புல. நிச்சயம் கட்சிக்கு கொடுத்துருப்பாப்புல. அது போன்ற ரகசியங்களை அமலாக்கத்துறையிடம் சொல்லாமல் இருந்து அவர் வந்து சிறையில் இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு. அவர் தியாகமாக தான் பார்ப்பாங்க. இந்த ரகசியத்தெல்லாம் அவர் வந்து அமலாக்கத்துறையிட்ட சொல்லலை. இப்ப அமலாக்கத்துறை இந்த ஸ்கிரிப்ட்லாம் இப்படி நீங்க எழுதுறதானா இல்ல வந்து சவுக்கு சங்கர் அவரு ரெடி பண்ணி கொடுக்கறதா? நான் இது வரையிலும் சவுக்கு சங்கருக்கு எந்த ஒரு கண்டனும் நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு சவுக்கு சங்கர் இந்த வரையிலும் எந்த ஒரு கண்டனும் கொடுக்க மாட்டாப்புல. அவர் பாட்டுக்கு அவர் பேசி போக்குல நான் என்னுடைய இதுல நான் பேசுவேன். எனக்கு ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தை நான் மீற முடியாது. ஆனா சவுக்கு சங்கருக்கு வட்டமோ சதுரமோ எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாப்புல. எனக்கு ஒரு வளையம் இருக்கு, அந்த வளையத்தை மீறி என்னால பேச முடியாது. சரி, புரியுதுங்களா? நான் திமுக எவ்வளவுனா அட்டாக் பண்ணலாம். அதே நேரத்தில் பாஜக ஒரு விஷயத்தை வரும்போது நான் பாஜகவை தான் நான் அட்டாக் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க செந்தில் பாலாஜி நீங்க வந்து வரவேற்கணும். பாஜக வந்து அவ்வளவு அழுத்தம் கொடுத்தோம், மன உளைச்சல் 134 இருந்த சவுக்கு சங்கருக்கே அவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருந்தாங்கன்னா 474 இருந்திருக்காரு. அமைச்சர்கள்ட்ட பேசவே மாட்டாருன்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவரை நீங்க வந்து மறுபடியும் மேல குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்கிறீங்கன்ற மாதிரி தானே இருக்கும். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா செந்தில் பாலாஜி விஷயம் வித்தியாசமானது. அதாவது கைதிகள் என்ன எல்லாருக்கும் ரஹீம் ஆதரிப்பான முடியாது. கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரிக்க முடியுமா? மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி திங்கிறவனை ஆதரிக்க முடியும்? நிரூபிக்கப்படல. இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு. குற்றவாளி நிரூபிக்கல. விசாரணை சிறையாளி தான். அதே நேரத்தில் இது போன்ற விசாரணை சிறையாளிகிட்டே இந்த ரஹீம் தூரமாக தான் இருப்பான். புரியுதுங்களா? ஒரு போராட்ட விஷயத்துல கைது செஞ்சு போறாங்க, ஒரு பொது பிரச்சனை, அதாவது அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பேசி சிறைக்கு போறாங்க, அதுக்கெல்லாம் ஆதரவா இருக்கலாம். இப்போ கற்பழிப்பு வழக்கு, மக்கள் வரி பணத்தை இது சுரண்டி திங்கிற இது பண்ணி, இந்த லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணிட்டு, அப்புறம் வந்து பவுடர் போன்ற போதை வசதிகள் விற்பனை பண்ணிட்டு, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் நான் முட்டு கொடுக்க முடியுமா? என்ன முசமில் என்னை ஒரு மாதிரியா திருப்புறீங்க? இல்ல நீங்க பாருங்களேன், கஞ்சா வழக்கு போடப்பட்டது சவுக்கு சங்கர் மேல, அதை நீங்க ஒரு பார்வையில பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், அது அரசியலா இல்ல. அப்படி கஞ்சா வழக்கு போட்டு உண்மையிலே கஞ்சா செந்தில் பாலாஜி போனது அரசியல் இல்லையா? செந்தில் பாலாஜி உள்ள போனது அரசியல் கிடையாது. ஏங்க திமுக தாங்க புகாரை கொடுத்து திமுக தானே அவரை கைது செய்ய வச்சுது. அந்த வழக்கு திமுக பிறகு கொடுக்கப்பட்ட அழுத்தம் தானே அமலாக்கத்துறை உள்ள போறது காரணமே. நீங்க அவசரப்பட்டு உங்க மீது உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு நான் சுமத்துறேன். அந்த குற்றச்சாட்டு வழக்கு நடக்கும்போது குற்றச்சாட்டு சுமத்திய நானே வந்து வாபஸ் வாங்குறேன்னா நீதிமன்றம் வந்து சரின்னு சொல்லிட்டு வழக்கு தள்ளுபடி பண்ணும்போது அது மேல்முறையீடுக்கு போறாங்க. ஒருத்தன் என்ன போறான், சார் இவங்க மீது வழக்கு போட்டீங்க, இவர் வாபஸ் வாங்கிட்டாரு. என்னன்னா நாங்கள் கொடுத்த காசு வாங்கிட்டோன்றாங்க. அப்போ கொடுத்த காசு வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அப்போ இவர் வாங்கினது உண்மையாகுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை எப்படி ரத்து பண்ணி தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மேல்முறையீடு போகும்போது மேல்முறையீடு ஆமாம் கரெக்டு, நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு வேலையை சேர்த்தது தான் உங்கள் மீது குற்றச்சாட்டு. இப்போ அந்த குற்றச்சாட்டு சொன்ன நபர்களே வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் குற்றம் செஞ்சது உறுதியாக்கப்படுது அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் சிறைக்கு போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, வேறுபாடுகள் இருக்கு. ஆதாரம் இருந்திருந்தா இந்நேரம் இடி அதை கொடுத்துருக்கணும். ஒருவேளை அவங்க கொடுக்காதனால தான் 40 முறைக்கு மேற்பட்ட நீதிமன்ற காவலை வச்சிருக்கிறாங்க. 40 முறைக்கு மேல அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியல அமலாக்கத்துறையால. அப்ப அமலாக்கத்துறை கிட்டே அந்த குற்றத்துக்கான ஆதாரம் இல்லை, அந்த குற்றத்துக்கான சாட்சி இல்லைன்ற பட்சத்துல ஏன் அவர் மேல மறுபடியும் திணிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் கேட்கறேன். இல்ல அதுமா அமலாக்கத்துறை மத்திய பாஜக அரசு திமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு செந்தில் பாலாஜியை வச்சு இதை ஒரு அழுத்தம் கொடுத்தது என்பது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தையும் இல்லை. இப்ப மத்திய பாஜக அரசினுடைய இல்லாம இது வந்து நடக்கலன்றது. அதே நேரத்தில் மத்திய பாஜக அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தினால திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக பக்கம் சாஞ்சிட்டு வர்றது சமீப கால நிகழ்வுகள் பல நம்ம எடுத்து சொல்ல பார்க்கலாம். உதாரணத்துக்கு கலைஞருடைய 100ஆண்டு நாணய வெளியீடு நிகழ்வாக இருக்கட்டும், என்ன இவர் நம்ம ஆளுநர் டீ பார்ட்டியை தொடர்ந்து புறக்கணித்து வந்த திமுக திடீர்னு டீ பார்ட்டியில் கலந்துட்ட விஷயமா இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் செங்கல் வச்சுட்டு தெரு தெருவாக எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பேசின உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து சந்தோஷமா இது பண்ண விஷயமா இருக்கட்டும். நேற்று கூட பிரதமர் கேலோ இந்தியா என்கின்ற ஒரு கேமை வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமா நடத்தி மத்திய அரசு கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கின விஷயமா இருக்கட்டும். இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சமீப கால நிகழ்வு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சைபர் கிரைம்
வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட வழக்குகள் முஸ்லீம்கள் மீது போட்டது. இதெல்லாம் வந்து யாருன்னு சொன்னால் மத்திய பாஜக அரசை சாந்தப்படுத்துவதற்காக தமிழக அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே. இது எல்லாமே நடந்துட்டு வருது. அதாவது கடந்த முறை அண்ணா பெரியார் அண்ணா கலைஞருடைய நூற்றாண்டு விழா என்பது நூற்றாண்டு சிறப்பு மலர், அதாவது தமிழக அரசு சார்பாக வெளியிடக்கூடிய நூற்றாண்டு சிறப்பு மலரில் கருணாநிதி எப்படி கலைஞரானார் என்ற தலைப்பில் எழுதிய சுவடு மன்சூரே திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டார் ஊப்பா சட்டத்தில். இப்படி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டு போவேன். இதெல்லாம் பாஜகவுக்கு சாந்தப்படுத்துவதற்காக, பாஜகவுக்கிட்ட நெருக்கத்தை காட்டுவதற்காக திமுக நடந்துகிட்ட நடவடிக்கைகள். புரியுதுங்களா? அதனால செந்தில் பாலாஜியை வச்சு திமுக ஒரு அழுத்தம் கொடுத்ததுன்னு உண்மைதான். சரி, அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி வந்து எந்த குற்றமும் செய்யல, அவர் ஊழலே செய்யல, பத்திரமாட்டு தங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீதிமன்றம் முடிவு பண்ணாதான் நம்ம அதை சொல்ல முடியும். நீதிமன்றம் நம்ம பேசலாம், நீங்க பேசலாம், நான் பேசலாம். ஒரு கொலை வழக்குல ஒரு கொலை குற்றவாளி போறான், நீதிமன்றத்துக்கு வந்து அந்த ஐஓ விசாரணை அதிகாரி வந்து என்ன பண்றாரு, அந்த கொலை குற்றவாளிக்கு ஆதரவா நின்று சாட்சிகளையும் ஆதாரங்களையும் காட்டல, அந்த கொலை குற்றவாளி விடுதலை ஆயிடும். ஆனா அந்த கொலை குற்றவாளி தானே. சவுக்கு சங்கர் கஞ்சா கடத்தல நீங்க சொல்றீங்க, கடத்து கைப்பற்றப்படதா காவல்துறை சொல்லுது. அப்ப நம்ம எதை நம்புறது? நீங்க சொல்றது நம்புறதா, காவல்துறை சொல்ற நம்புறதா? அது அரசியல் பழி வாங்குற நடவடிக்கை. அது அரசியல் பழி வாங்கலாம். அப்ப இதுவும் அரசியல் பழி வாங்கலாம். ஏன் அந்த இப்பயும் நான் சொல்றேன், சவுக்கு சங்கர் ஒரு பார்வையில பாக்குறீங்க, செந்தில் பாலாஜி ஒரு பார்வையில. இல்ல சவுக்கு சங்கர் விஷயம் வேற, செந்தில் பாலாஜி விஷயம் வேற. செந்தில் பாலாஜி விஷயத்தில் மத்திய பாஜக அரசு தலையிட்டது உண்மைன்னு சொல்லிட்டேன் இல்ல நான் தான். சரி. ஆனா அதன் பிறகு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாமீன் ரத்தாயிட்டே இருந்தது. இப்போ வந்து திடீர்னு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா இப்போ வந்து 2 பேருக்குள்ள ஒரு இணக்கமான உறவு ஏற்பட்டுச்சுன்றாங்க. ஆரம்பத்துல வந்து இப்ப தியாகின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இப்ப முதல்வர் அவர் தியாகம் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அந்த பணத்தை நான் வாங்கின ஊழல் பண்ண பணத்தை நான் அவர் யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லாம அவர் மறைச்சாரு பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய தியாகம். இப்ப இது இணக்கம் ஏற்பட்டுச்சுன்னா சவுக்கு சங்கர் கிடைச்ச பிணையில எப்படி யாருக்கு இணக்கம் ஏற்பட்டுச்சு? அப்ப சவுக்கு சங்கரோட ஏங்க சவுக்கு சங்கர் தான் உயர் நீதிமன்றம் பிணையில் கொடுத்துருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன 2வது ஒரு குண்டர் சட்டம், ஒரு ஆள் மீது ஒரு குண்டர் சட்டம் தாங்க போட முடியும். நல்லா புரிஞ்சு, சட்ட விதி அப்படிதாங்க. சட்ட விதிக்கு மேல செயல்பட்டாங்கன்னா அசிங்கப்படத்தாங்க போகணும். அந்த அசிங்கப்பட்டு தான் தமிழக அரசு ஓடி வந்தது. சட்ட விதிக்கு மீறிய செயல் இல்ல, அவரை வந்து ஜாமீன் கொடுக்காம அவர் உள்ள வச்சுட்டு அவர் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு, இப்ப நீங்க சொன்னீங்களா கஞ்சா வழக்கு உட்பட எல்லாத்துக்கும் அவசரமா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி வழக்கு நாங்க நடத்த போறோம், அதனால இவருக்கு ஜாமீன் ரத்து பண்றோம்னு சொன்னா அது லாஜிக்கா அது சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயம். ஆனா குண்டர் சட்டம், தடுப்பு காவல் சட்டம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு முறை போடுறது தான். அடுத்து போட்டுக்கிட்டே இருந்தா அப்போ நீதிமன்றங்கள் தள்ளுபடி பண்ணிட்டே இருக்கும். அடுத்தடுத்து குண்டர் சட்டம் போட்டுட்டே இருப்பீங்களா? இதுதான் தமிழக அரசு காரி துப்பி இருக்காங்க. அதனால செந்தில் பாலாஜி வந்து பாஜகவினுடைய அழுத்தம் காரணமாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் செந்தில் பாலாஜி உத்தமன் இல்லைன்றாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக இல்லை, பல விஷயங்களை நீங்க பாருங்க. இல்ல இப்ப என்ன கேள்வி வரும்னா, இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறோம், பல விஷயம் அவர் உத்தமன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி. நாளைக்கு உங்க மேலே ஒரு கேஸ் போடுது அப்படின்னா நீங்க அதை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை வரும்ல உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், இது எல்லாரும் விஷயங்க. இப்போ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கேட்ட விஷயம், நானா போய் குடிக்கிறவெல்லாம் சொல்ல தானே செய்யுங்க. இது எங்க போகுது? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எத்தனை கோடி ரூபாய், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே எல்லா முக்கியத்துறையும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போதான் திமுகவினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து உழைச்ச கஷ்டப்பட்ட செந்தில் பாலாஜி இல்லை, திடீர்னு திமுக உள்ள போனவர். அவருக்கு தமிழக முதல்வர் குடும்பமே வந்து விசுவாசமா இருக்குன்னு சொன்னா அப்போ இது சொல்லுவாங்களே, ஏதோ பால்ல கருப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அமைச்சர் பதவி வேற கொடுக்க போறதெல்லாம் சொல்றாங்க. இல்ல கொடுப்பாங்க, அமைச்சர் பதவியும் கொடுப்பாங்க, துணை முதல்வராக கூட ஆக்குவாங்க. அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. இல்ல அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. அப்போ அண்ணாப்பட்ட நேருவா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் போய் சந்திச்சு பேசுறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி நேற்று போய் சந்திச்சிருக்காரு பாத்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர், அவருக்கு முக்கியத்துவம் கட்சியினுடைய கஷ்டப்பட்டாரு பாருங்க. அவர் எந்த அளவுக்கு விசுவாசியா இருந்தா முதல்வர் வந்து தியாகம் சொல்லியிருப்பாரு. நீங்க சொல்ற உதயநிதி ஸ்டாலின் அப்ப என்ன காரணம்? இதெல்லாம் பிரிச்சு பாருங்க. அவரு பழைய திமுக காரன் இல்லைங்க, நீண்ட காலமா திமுக இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு, இன்னைக்கு நமக்காக ஜெயிலுக்கு போனாருன்னு சொன்னா வேற விஷயம். ஆனா இப்போ அமலாக்கத்துறையுடைய அவ்வளவு நெருக்குது இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணாரு, உறுதியா இருந்தாரு. என்னன்னா பாஜக போட்ட திட்டமே அவரை வச்சு ஒட்டுமொத்த திமுகவை முக்கிய நபர்களை தூக்கி உள்ள போடலான்ற ஒரு பிளானிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனாலதான் அவரை தியாகி பட்டத்துக்கு உயர்த்துறாங்க. அப்ப இந்த காரணம்லாம் கிடையாது.
எந்த காரணம்? பாஜக இது இருக்கிறாங்க, பாஜகவில் அவர் வந்து துன்புறுத்தப்பட்டாரு, மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டாரு, அதனால அதை தாங்கிக்கிட்டு 470 நாள் உள்ள இருந்ததெல்லாம் தியாகி சொல்லலை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்க அந்த கொடுத்த காசை மறைக்கிறதுக்காக உள்ள இருந்தார், அப்படித்தானே? உண்மைதான். இது புது நரேட்டிவா இருக்கு நீங்க புது சொல்றது. நெகட்டிவ் இல்லை, உண்மைதான். அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பேன், செந்தில் பாலாஜி கைது விசாரணை அப்படிங்கும்போது நிச்சயம் இதில் வந்து இந்த அமைச்சர் மாட்டுவார், அந்த அமைச்சர் மாட்டுவார், முதல்வர் குடும்பம் மாட்டோம்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் பேசின பேச்சுக்கள், எழுதின எழுத்துக்கள் தானே. சரி. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உறுதியாக இருந்துட்டாரு. என்னை சிறையை வச்சாலும் சரி, எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் சரி, அமைச்சர் பதவி போனாலும் சரி, என் வாயிலேருந்து எதுவும் வராதுன்னு சொல்லி சொல்லல அவரு. தன்னுடைய தம்பியை சரண்டர் பண்ணாதான் உன்னை ஜாமீன் கொடுப்பேன்னாங்க. தம்பி தலைமறைவா தான் இருக்காரு அவரு. அதான் தம்பியை கூட வந்து சரண்டர் பண்ணல. புரியுதுங்களா? தமிழக அரசு நினைச்சதுங்க தம்பியை சரண்டர் இது பிடிக்க முடியும். அமலாக்கத்துறை என்ன அவங்க தனி போலீஸை வச்சிருக்காங்க. போலீஸ் ஒத்துழைப்பு இருந்தால் தான் கைது பண்ண முடியும். தமிழ்நாட்டிலே செந்தில் பாலாஜி தம்பி எங்கன்னா உலகனா கூட போலீஸுக்கு தெரிஞ்சாதான் போய் கைது பண்ணுவோம். இது அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சாலும் போலீஸுக்கு கூட்டு போய் தானே கைது பண்ண முடியும். அமலாக்கத்துறையை போய் கைது பண்ண முடியாது இல்லைங்களா? இல்லை, இந்த வழக்கில் தமிழக அரசு கூட கொஞ்சம் ஒரு கேம் விளையாடி இருக்கின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா 2000 பேரை அதில் வந்து சேர்த்துருக்காங்கன்னா, அப்போ 2000 பேர் விசாரிக்கிறது பெரிய ப்ராசஸ். அது வருஷக்கணக்காகும். அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் செந்தில் பாலாஜி 2000 பேரை சேர்த்து செந்தில் பாலாஜி வெளியே கூட்டு வந்துருக்காங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செந்தில் பாலாஜி அவராக ஒரு தலையில் மண்ணாளி கொட்டிட்டு அந்த வழக்கு ஃபஸ்ட்டு நடந்ததில்லை. அந்த வழக்கு நடக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சாட்சிகளை வேணால் சரி கட்டி அவர் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம் தவிர அந்த சாட்சிகளை விட்டு அவர் வழக்கு வாபஸ் வாங்க வச்சது தான் வந்து அவருக்கு இந்த வழக்கில் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு எதிராக மாறிச்சு. அதனால தான் நிபந்தனை கூட கொடுத்துருக்காங்களோ சாட்சிகள் பார்க்கக்கூடாதுன்னு. சாட்சிகளை இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, அதனால தானே மறுபடியும் அதை வந்து இது பண்ணுறாங்க. இல்லை, இப்போ நாளைக்கு ஒரு அமைச்சரே ஆனால் கூட இவர் சந்திக்கக்கூடிய நபர்கள் சாட்சிகள் தான்ற மாதிரி எதிர்கட்சி குரலை கிளப்புறது வாய்ப்பு இருக்குல்ல? அது எப்பவுமே அதை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ நீங்க உங்களுடைய பார்வை என்னது? பாஜக மிரட்டி இருக்காங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மைதான், ரெண்டுமே உண்மைதாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரீங்க, அப்படிதானே? அதான் சொல்றேன், பாஜக மிரட்டி அவரை கைது பண்ணி திமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு அரசியல் நகர்வுகள் எல்லாமே உண்மைதான், அது மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் இவர் உத்தமர் இல்லைன்னு தான் நான் இந்த ஒரு நிகழ்வுக்காக மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் கடந்த காலங்களில் சரி அவர் மீது போடப்பட்ட வழக்குகளாக இருக்கட்டும், பொதுவெளியில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் உத்தமர் இல்லை தானே, இதுதான் கேள்வி. சரி, பல விஷயங்களை கொடுத்து நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேச தான் போகிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்களே முடிவு எடுக்கட்டும். நன்றி.